மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுக்கு இந்ததொரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கின்றதா இல்லையா, என்ன நடக்கும், எப்படி அமையும் உங்களுடைய வாழ்க்கை, குடும்பத்து நிலை எப்படி இருக்கும், பணவரவு சிறப்பாக இருக்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒட்டும் ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடியப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. புதியதொரு ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. புதியதொரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் ரீதியாக நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. வியாபாரத்தில் உங்களை மிஞ்ச ஆளே இருக்காது. இந்ததொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பல வகைகளில் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். பல பேரால், வாக்கு வன்மையால், பேச்சு திறமையால் அனைத்தையுமே சாதிக்க போகிறீங்க. உங்களால் எதையுமே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய மனதுக்குள்ளே உருவாக போகின்றது. குரு பகவானும் சனி பகவானும் பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாம் வந்து சேரப்போகின்றது. இடமாற்றம் கூட உண்டாக போகின்றது. இடமாற்றத்தால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத அடைய போகிறீங்க. சம்பள உயர்வால் குடும்பத்தில் குதூகலம் என்பது பிறக்கப் போகின்றது. குடும்பத்தில் எதிர்பார்த்த ஒரு நிலை என்பது இருக்க போகின்றது. சுமூகமான ஒரு சூழ்நிலை காணப்பட போகின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள். இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், ஏதேனும் வீண் வாக்குவாதங்கள், வீண் சந்தேகங்கள், இதனால் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இந்ததொரு காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. கிரக நிலைகளும் அதற்கு ஏற்றாற் போல சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள்.
பெருமை என்பது கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து என்பது சமூக ரீதியாக உயரப்போகின்றது. ஊரில் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய பிள்ளைகளால் மதிப்பு என்பது கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்றம் என்பது உண்டாக போகின்றது. பிள்ளைகள் சரியில்லையே என்று நினைத்தவர்கள் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளை கண்டு பெருமைப்பட போகிறீங்க. அனைத்து ரீதியாகவும், அதாவது குடும்ப ரீதியாக பல நல்லதொரு சம்பவங்கள் நடக்கப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும். பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கதவை தட்டப் போகின்றது. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், அமோகமான ஒரு காலகட்டம். பல வருட காலமாகவே அரசியல் ரீதியாக ஒரு அடிமட்ட தொண்டனாகவே இருந்தவர்களுக்கு திடீரென ஒரு பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது. மிக மிக முக்கியமாக கட்சி மேலிடத்தினுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து நீங்கள் பெரும் லாபத்தை அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்க்க போகிறீங்க. மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், ஒரு அமோகமான காலகட்டம் இது. வெற்றி மீது வெற்றி தேடி வரப்போகின்றது. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் எதிலையுமே வெற்றி பெற முடியுங்க. உங்களால் எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்களையும் பெற முடியும். கூடா பழக்கம் என்பது எளிதில் தொற்றிக்கொள்ளும். அப்படிங்கிறதுனால கூட பழகக்கூடிய நண்பர்களிடம் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது சற்று அவசியமானதாகவே இருக்கின்றது. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பல நன்மைகள் கிரகங்களினால் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக நடக்கப் போகின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது. கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதீங்க. நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பதையும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் அறவே தவிர்த்து விட வேண்டுங்க. இந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் என்பது வரலாம் என்று உறுதியாக சொல்லலாங்க. ஆகையால் இந்த விஷயங்களை அடக்கி வைப்பது நல்லது. கடன் வாங்க வேண்டும் என்று அல்லது கடன் வேண்டும் என்று உறவினர்கள் நண்பர்கள் என்று யார் வந்தாலும் அதாவது கடன் வாங்கி கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த ஒரு காலகட்டத்தில் அறவே ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. வேலை இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு வெந்து வேதனைப்பட்டவர்களுக்கு புதியதொரு வேலை கிடைக்கப் போகின்றது. நல்லதொரு சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. எந்ததொரு பணியையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தால் திறமை பன்மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. உங்களுடைய திறமையும் சனி பகவான் குரு பகவானுடைய பக்கபலமும் எந்ததொரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க உதவிகரமாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான ஒரு நிலையை எட்டப் போகின்றது. நீங்கள் எந்ததொரு விஷயத்திற்கும் சற்று அதிக கோபப்படுவீங்க. குறிப்பாக நியாயம் இல்லாத விஷயத்துக்காக அதிக கோபம் படுவீங்க. இது சரியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதிக கோபம் வரும். என்னதான் நீங்கள் கோபப்படுவது நியாயமாக இருந்தாலும் அந்த அதிகப்படியான கோபத்தால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் வேண்டியிருக்கும் என்பதை மறுத்துவிடவும் முடியாதுங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. எதிரிகளுடைய தொல்லை என்பது நீங்க போகின்றது. எதிர்பார்த்தபடி நடக்கப் போகின்றது. தொட்டது என்பது துலங்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்க போகின்றது. பல வகைகளிலையும் நன்மையும் சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது. இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது. இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் சில தீமைகள் என்பது சனி பகவானால் உண்டாகலாம். நீங்கள் பாவங்களை செய்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் தீய பலன்களை சனி பகவானால் பார்ப்பீங்க. அதுவே நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா புண்ணியங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏகப்பட்ட நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி தருவாருங்க. ஒருவரை ஏற்றவும் செய்வார் தூற்றவும் செய்வார், அதாவது இறக்கவும் செய்வார். வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத ஒரு அளவுக்கு மிக பெரும் சரிவையும் சனி பகவானால் காண்பீங்க. உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து அது இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும் என்பதையும் மறுத்து விட முடியாதுங்க.
பல புதிய புதிய நண்பர்கள் இந்ததொரு காலகட்டத்தில் கிடைக்க போகிறாங்க. அந்த நண்பர்களால் ஆதாயம் அடைய போகிறீங்க. விருந்தினர்களுடைய வருகை என்பது சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லைகள் என்பது இந்ததொரு காலகட்டத்தில் முடிவுக்கு வருமா அப்படின்னா நிச்சயமாக கிரகங்களுடைய சாதகமான ஒரு நிலை என்பது உங்களுக்கு பக்கபலமாக அமைவதால் கடன் பிரச்சனைகள் என்பது ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வருங்க. அந்ததொரு வகையில் இந்ததொரு வகையும் ஒரு வகை, அதாவது பிரபலங்களுடைய நட்பும் விஐபிகளுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்ததொரு பழக்க வழக்கத்தால் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கடன் பிரச்சனைகள் என்பது முடிவுக்கு வருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடி கட்டி பறந்து உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபமும் திடீரென தட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்குங்க. ஒரு முடிவுக்கு வருங்க. ஆகையால் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பான காலகட்டம் என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. குடும்ப ரீதியாகவும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது என்பது உங்களுக்கு மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்குங்க. நீங்கள் தான் குடும்பத்தை முதன்மையானவராக வலம் வருவீங்க. நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாக போகின்றது. ஏகப்பட்ட திருமண தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் நல்லதொரு விதத்தில் வரன் என்பது அமைந்து சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ போகிறீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டுங்க. புத்திர பாக்கியம் என்பதும் புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு அதற்கான நல்லதொரு செய்தி என்பது இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகின்றதுங்க. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான சிறப்பான ஒரு செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்தடையும். அரசாங்க ரீதியான பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க. அரசாங்க ரீதியான நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய போகின்றது. கேட்ட இடத்துல உதவிகள் என்பது கிடைக்கப் போகின்றது. அரசாங்க ரீதியாக வேலைக்காக தேர்வுக்காக காத்திருப்பவர்கள் தேர்வில் நல்லதொரு மதிப்பெண்கள் பெற்று அரசாங்க வேலைகள் பெறுவதற்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. பல வகைகளில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 7, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகின்றது. நரக வாழ்க்கை என்பது முடிந்து சொர்க்க வாழ்க்கை என்பது நிச்சயமாக உறவினர், நண்பர்கள் மற்றும் புதியதொரு நபர்களால் உங்களுக்கு உண்டாக போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.